தங்கமும் சரி வெள்ளியும் சரி, குறிப்பா வெள்ளி புதியதாக முதலீடு செய்வது அவ்வளவு நல்லது இல்லை. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. இந்த தங்கம் உலக அளவுல அமைதியை நோக்கி எல்லாரும் போனாங்கன்னா தங்கத்தோட விலை இறங்கும். முதலீடுன்னு பண்ணா தங்கத்தோடு நிறுத்திக்கங்க. ஏன்னா தங்கம் என்னைக்குமே தங்கம் தான். தங்கமும் சரி வெள்ளியும் சரி பீக் ரேஞ்சில் தான் இருக்கு. இந்த நேரத்தில் நீங்க முதலீடு பண்ணிட்டு கடந்த ஆண்டு மாதிரியே ஒரு 50% ரிட்டர்ன் வரும், 60% ரிட்டர்ன் வரும்னு சொன்னீங்கன்னா கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு. நீங்க ஒரு நேற்று வெள்ளி வாங்கியிருந்தீங்கன்னா நேற்று காலையில பார்த்தீங்கன்னா 12% இறங்கிடும். ஸோ அந்த அளவுக்கு நஷ்டத்தை பார்க்கக்கூடிய சக்தி எத்தனை பேருக்கு இருக்கும்? ஸோ ஒருவேளை அவங்க எஃப்ஐ மனசை மாற்றி பங்குகளை வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு 27,000 அப்படிங்கிற வரைக்கும் ஜனவரி மாதம் போவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. தங்கம் வெள்ளியை மிஸ் பண்ணிட்டீங்களா, காப்பரை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்குறோம் சார். ஸோ காப்பர் பற்றி இல்லைங்க, தங்கம் விலை ஏறிடுச்சு, அப்புறம் வெள்ளி விலை ஏறிடுச்சு, அடுத்து காப்பர் விலை ஏறிடும், அதுக்கப்புறம் தகரம் விலை ஏறிடும், அப்புறம் இந்த குப்பை விலை ஏறிடும் அப்படின்னு சொல்றதுலாம் கண்டிப்பாக லாஜிக்கே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு எதிர்பாராத விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. ஆனால் இந்த முதலீடு அப்படின்னு வரும்போது காப்பரு அதெல்லாம் போகாதீங்க. ரொம்ப வேகமாக ஏறினதுக்கப்புறம் முதலீடு பண்ணுறது எப்பவுமே நல்லதில்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக தங்கமும் வெள்ளியும் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. சரி, இப்போது தங்கம் வெள்ளி பார்த்தோம்னா இந்த இயர் எண்டில் இருந்தே திடீர்னு 2 நாள் நல்லா ஏறிக்கிட்டே இருக்குது, திடீர்னு 2 நாள் அது பாஸ் கொடுக்குது. சரி, பாஸ் கொடுக்குதே அப்படின்னு கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்தால் மறுபடியும் ஏற ஆரம்பிக்குது. என்ன சார் நடந்துட்டுருக்கு? ஏற்றமும் இறக்கமாக இருக்குது. அதாவது ஒன்று ஏறிட்டே இருக்கலாம், இல்லை ஒரு பாஸ் கொடுக்கல, எதுவுமே இல்லாமல் ஒரு ஒரு சர்க்கிள் மாதிரி இது போயிட்டே இருக்கே சார். ஒரு அசட் கிளாஸு இப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நீதி இருக்குது. ஆனா அந்த நீதியெல்லாம் உடைக்கப்படுகின்றது. இப்போ பொதுவா சொல்றேன் பாருங்க, பங்கு சந்தைகள் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டத்துல இல்லாம கொஞ்சம் பேரிஷா இருந்தால் அந்த காலகட்டங்கள்ல FMCG ஸ்டாக்ஸ் நல்லா அவுட் பர்ஃபார்ம் பண்ணும். இதுதான் ட்ரெடிஷனலா கடந்த 30-40 ஆண்டுகளா அப்படிதான் நடந்திருக்குது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பங்குச்சந்தைகளும் மோசமா இருக்குது, FMCG செக்டரும் மோசமா இருக்கு. அதே போலதான் தகவல் தொழில்நுட்பம் சொன்ன இல்லைங்களா, அமெரிக்கா நல்லா இருந்தா தகவல் தொழில்நுட்பம் நல்லா இருக்கணும். ஆனா இப்ப அமெரிக்காவும் நல்லா இருக்குது, தகவல் தொழில்நுட்பமும் கீழே இறங்குது. அதே போல இந்த தங்கம் உலக அளவுல ஒரு அமைதியை நோக்கி எல்லாரும் போனாங்கன்னா தங்கத்தோட விலை இறங்கும். இப்போ உலகத்துல ரஷ்யா யுக்ரைனுக்கு உண்டான சண்டை, அது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நோக்கி போறாங்க. ஒரு கூடிய விரைவில் அமைதி திரும்ப போகுது. ஆனா தங்கம் இறங்கணும், ஆனா தங்கம் ஏறுது. ஸோ இந்த கடந்த காலங்களில் இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் எப்படி திங்க் பண்ணுவாங்க, ஒரு நேதி, அது ஒரு மரபுன்னு சொல்லலாம். ஆனால் இப்படிதான் நடக்கணும்னு சட்டம் கிடையாது. ஆனால் இப்படிதான் நடந்து இருந்தது. அது எல்லாமே இப்போ ஒரு இந்த கிளைமேட் சேஞ்ச் துபாயில் 100 வருஷம் இல்லாத அளவுக்கு மழை பெஞ்சிருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு எதிர்பாராத விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. ஆனால் இந்த அளவுல தங்கத்திலேயோ வெள்ளிலையோ புதியதாக முதலீடு செய்வது அவ்வளவு நல்லது இல்லை. குறிப்பா வெள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் திடீர்னு 5% ஏறிச்சு, அப்படியே மறுநாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% இறங்குச்சு. அப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்ப 4% ஏறி இருக்கு. நம்ம பேசிட்டு இருக்கும்போது உலக சந்தையில 4% மேல ஏறி இருக்கு. ஸோ அந்த வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு மார்க்கெட் ரொம்ப லோல இருந்தாலோ அல்லது ரொம்ப ஹைல இருந்தாலோ அந்த வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால எனக்கு தெரிஞ்சு தங்கமும் சரி வெள்ளியும் சரி பீக் ரேஞ்சில் தான் இருக்கு. இந்த நேரத்தில் நீங்க முதலீடு பண்ணிட்டு கடந்த ஆண்டு மாதிரியே ஒரு 50% ரிட்டர்ன் வரும், 60% ரிட்டர்ன் வரும்னு சொன்னீங்கன்னா கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு. ஈவன் பேங்க் FD ரிட்டர்ன் அளவுக்கே கிடைக்குமா அப்படின்னா அதுவே எனக்கு தெரிஞ்சு சந்தேகம் தான். அதுவும் இல்லாம இப்போ ரொம்ப வாலட்டைலா இருக்கிறதுனால நீங்க ஒரு நேற்று வெள்ளி வாங்கியிருந்தீங்கன்னா நேற்று காலையில பார்த்தீங்கன்னா 12% இறங்கிருந்து. ஸோ அந்த அளவுக்கு நஷ்டத்தை பார்க்கக்கூடிய சக்தி எத்தனை பேருக்கு இருக்கும்? கண்டிப்பா சிறு முதலீட்டாளர்களுக்கு இருக்காது. ஸோ என்ன கேட்டீங்கன்னா இந்த ஆண்டு தங்கமும் வெள்ளியும் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. சரி, இப்போது சமூக வலைத்தளங்களில் என்ன நம்ம அதிகமாக பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தங்கம் வெள்ளியை மிஸ் பண்ணிட்டீங்களா, காப்பரை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்குறோம் சார். ஸோ காப்பர் பற்றி இல்லைங்க, தங்கம் விலை ஏறிடுச்சு, அப்புறம் வெள்ளி விலை ஏறிடுச்சு, அடுத்து காப்பர் விலை ஏறிடும், அதுக்கப்புறம் தகரம் விலை ஏறிடும், அப்புறம் இந்த குப்பை விலை ஏறிடும் அப்படின்னு சொல்றதெல்லாம் கண்டிப்பா லாஜிக்கே கிடையாது. காப்பர்லாம் அது காப்பர் இந்த ஒயர் தயாரிப்பாங்க, இந்த எலக்ட்ரிக்கல் ஒயரிங்லாம் வருது இல்லையா, அதுக்காக அது ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியல். பெண்கள் தங்கத்து மேல ஆர்வமா இருக்கிறது ஒரு சாதாரணமான விஷயம்.
அது ட்ரெடிஷ்னலாகவே காலம் முழுக்க அப்படிதான் பரம்பரையாக நம்ம பெண்கள் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. அதை தாண்டி வெள்ளி, அதை தாண்டி காப்பரு, அதை தாண்டி டின்னு, தகரம் இப்படிலாம் போறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ இந்த மாதிரி சமயங்கள்ல உங்ககிட்ட காப்பர் இருந்தால் வித்துறது நல்லதை தவிர வாங்குறது நல்லது இல்லை. ஆனால் நான் இதை சொல்றேன் அப்படிங்கிறதுனால இதுக்கப்புறம் தொடர்ந்து இறங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது அணையிற தீபம் தான் கொழுந்து விட்டு எரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு தடவை கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு அப்புறம் கூட அணையும் அது. ஸோ இங்கேருந்து இன்னும் ஒரு 5-10% மேலே போயிட்டு அப்புறம் கூட இறங்கும். ஆனால் இது எல்லாமே வந்து தங்கமும் சரி, வெள்ளியும் சரி, காப்பரும் சரி, இப்போதைக்கு அது வந்து என்ன சொல்றதுன்னா, அது வந்து ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் டெரிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பேய்கள் உலாவும் இடம். இங்கெல்லாம் கொஞ்சம் அந்த இடத்துக்குலாம் நீங்க போகணும்னா உங்களுக்கு ரொம்ப தைரியம் நிறைய வேணும். அந்த மாதிரி. ஸோ அந்த ஸ்பெக்குலேட்டிவ் டெரிட்டரியில ஒரு நாளைக்கு 10% ஏறும், அடுத்த நாள் 10% இறங்கும். அதெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு இது தைரியம், அந்த ஒரு தைரியம் இருக்கணும். இருந்தால் உள்ள போகலாம். இல்லைன்னா கொஞ்சம் மரியாதையா வெளியே இருக்கிறது நல்லது. முதலீடு அப்படின்னு வரும்போது நம்ம லாப நஷ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு நம்ம பயந்து தான் எந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம பண்ணணும். ஒரு ஹை ஸ்பெக்குலேட்டிவ் ரேஞ்சில் நம்ம போனோம்னால் அது நமக்கு பல பிரச்சனைகளை உண்டாக்கும். கொஞ்ச நாள் செட்டில் ஆகட்டும். கொஞ்ச நாளைக்கு இன்னொரு 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு இது இப்படியே இறங்காமல் இருந்ததுன்னா சரி பரவாயில்ல, இது மேலே இறங்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கலாம். ரொம்ப வேகமாக இறங்கினதுக்கப்புறம் முதலீடு பண்ணுறது எப்பவுமே நல்லதில்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து காப்பரு அதெல்லாம் போகாதீங்க. முதலீடுன்னு பண்ணால் தங்கத்தோடு நிறுத்திக்கங்க. ஏன்னா தங்கம் என்னைக்குமே தங்கம் தான். சரி, இப்போ வரும் வாரம் பொறுத்தவரைக்கும் நம்முடைய பங்குச்சந்தைகள் எந்த லெவலில் ட்ரேட் ஆகும்னு எதிர்பார்க்கலாம்? டெக்னிக்கலாக சொல்கிறதானாங்க, இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. டெக்னிக்கலாக பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, இது வந்து அன்சார்ட்டட் டெரிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 26,300 தான் ஆல் டைம் ஹையாக இருந்தது, அதுக்கப்புறம் இறங்கிடுச்சு. அப்போ அந்த 26,300 ரெசிஸ்டன்ஸு அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ஒரு இந்த இடத்துக்கு போயிட்டு மேலே வந்துடுச்சு அப்படின்னா அந்த இடம் நமக்கு சப்போர்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் வந்து கடந்த சில வாரமாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் 25,500 to 26,500 அப்படின்னு சொல்லிங்க. இப்போ இந்த 26,300 தாண்டி க்ளோஸ் ஆனதுனால கடந்த மாதம் லோவஸ்ட் பாயிண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா 25,700. இன்னும் கேட்டிங்கன்னா இந்த டிசம்பர் சீரீஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 25,700லேருந்து 26,300 அப்படிங்கிற அளவில் தான் ட்ரெண்ட் நடந்தது. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் 26,300க்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால லாஜிக்காக டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா போன மாதத்தோட லோ வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கணும். தட் இஸ் 25,700. ஸோ 25,700 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பற்றி இப்போ பேச முடியாது, ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்கு. அதே நேரத்தில் எஃப்ஐஐ வந்து தொடர்ந்து செல் பண்ணின்னு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். பொதுவாக வந்து ஒரு மிகப்பெரிய எஃப்ஐஐஸ் பிரதர்ஸ் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ்லேருந்து நியூ இயர் வரைக்கும் லீவ் விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க பங்குச்சந்தைகளில் அவ்வளோ தீவிரமாக இருக்க மாட்டாங்க. அது காரணம் என்னன்னா, அவங்களோட இயர் எண்டிங் வந்து ஜனவரி டு டிசம்பர் தான் அவங்களுக்கு இயர் எண்ட். ஒரு கிறிஸ்மஸுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க வந்து ஒரு ஹாலிடேக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த 5-6 நாட்கள் வந்து அக்கௌண்ட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணி ப்ராஃபிட் லாஸ்லாம் கணக்கு பார்த்து அப்புறம் வந்து போனஸ்லாம் டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 1ஆம் தேதி உலகம் முழுக்க பங்குச்சந்தைகள் விடுமுறை. ஜனவரி 2ஆம் தேதி தான் ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த ஜனவரி 2ஆம் தேதி தான் வருவாங்க, வந்துட்டு புதுசாக வந்து ஆரம்பிப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு பொதுவான நடைமுறை தானே தவிர இது ஒரு கம்பல்ஷன் கிடையாது. எல்லாருமே இப்படி தான் பண்ணி ஆகணுன்ற சட்டம் கிடையாது. ஆனால் சில பெரிய எஃப்ஐஐஸ்லாம் வந்து அப்படிதான் செய்வாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கடந்த 2-3 நாட்களாக எஃப்ஐஐ செல்லிங் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து 2nd January ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் டே இன் திஸ் இயர் ஆஸ் பர் த வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட். நம்ம மார்க்கெட் நேற்று இருந்தது, இருந்தாலும் சில முக்கியமான எஃப்ஐஐஸ்லாம் ஆப்சண்டாக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த முக்கியமான எஃப்ஐஐஸ்லாம் வந்து ஒரு வேளை இன்னைக்கு பை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்களா, இல்லை அது என்ன பண்ணுவாங்க, இப்போ அதை எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு குடும்ப பெண்மணியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு 1ஆம் தேதி சம்பளம் வரும். 1ஆம் தேதி சம்பளம் வந்தோடனே என்ன பண்ணுவீங்க, வீட்டு வாடகைக்கு எவ்வளோ, கரண்ட் பில்லுக்கு எவ்வளோ, சாப்பாட்டுக்கு எவ்வளோ, சினிமாவுக்கு எவ்வளோ அப்படின்னு ஒரு பட்ஜெட், ஒரு அலோகேஷன் அந்த மாதிரி பண்ணுவீங்க. அதே போல தான் இந்த பெரிய பெரிய எஃப்ஐஐஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த டிசம்பர் மாதம் அக்கௌண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம்
ஓகே, இப்போ நம்ம கிட்ட இத்தனை பில்லியன் டாலர் இருக்கு. சரி, இப்போ 26ல் எந்தெந்த நாட்டுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கு? சரி, அப்போ சைனாவுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கா? அங்கே வந்து 100 பில்லியன் பணத்தை முதலீடு பண்ணுவோம். இந்தியாவுக்கு அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கா? இங்கே ஒரு 80 பில்லியன் பண்ணுவோம். இதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கா வியட்நாமுக்கு? அங்கே ஒரு 50 பில்லியன் அப்படின்னு ஒரு எப்படி நீங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு 1ஆம் தேதி ஆனால் காசு வந்ததுன்னா அது பட்ஜெட்டுக்கு எப்படி நீங்கள் பிரிக்கிறீங்களோ அதே போல் பெரிய பெரிய எஃப்ஐஎஸ்லாம் டிசம்பர் எண்டில் தான் உட்காந்து ஜனவரி மாதத்தில் முதல் ட்ரேடிங் செஷன்லேருந்து எந்தெந்த நாட்டுக்கு எவ்வளோ ஃபண்ட் அலாகேட் பண்ணுறது அப்படி ஒரு கடந்த ஒரு வருஷமாக இந்த இந்திய பங்குச்சந்தைகள் கொஞ்சம் மோசமாக தாங்க பர்ஃபார்ம் பண்ணிருக்கு, அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. அதனால இந்த வருஷம் கொஞ்சம் வேல்யூவேஷன்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, இந்த வருஷம் பங்குகள் நல்லா மேலே போகும் அப்படின்னு நினச்சி ஒரு ஃப்ரெஷ் அலாகேஷன் அதிகமாக்கி இருந்தால், ஒருவேளை அதனால இன்னைக்கு அவங்க பை பண்ணியிருந்தால் அதனால கூட இன்னைக்கு வந்து ஆல் டைம் ஹையை தொட்டு இருக்கலாம். ஸோ அது வந்து நம்ம இன்னொரு 2-3 மணி நேரம் கழிச்சு பார்த்தா தான் அந்த எஃப்ஐ ஃபிகர் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ ஒருவேளை அவங்க எஃப்ஐ வந்து மனசை மாற்றி பங்குகளை வாங்க ஆரம்பிச்சாங்கனால் ஒரு 27,000 அப்படிங்கிற வரைக்கும் ஜனவரி மாதம் போவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன்னா ஜனவரி மாதம் வந்து மொத்தம் 4 வாரம் ட்ரேடிங்கு. அந்த 4 வாரத்தில் வந்து முதல் 2 வாரம் இப்போ அப்படி கொஞ்சம் இதுவாக இருக்கும். அந்த 2வது 2 வாரம் இருக்கு இல்லைங்களா, அப்போ வந்து உங்களுக்கு இந்த கார்பரேட் ரிசல்ட்லாம் வர ஆரம்பிச்சிடும். இந்த டிசிஎஸ், இன்ஃபோசிஸு, அதே போல் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் ரிசல்ட்டும் வரும், ஆக்சிஸ் பேங்க் ரிசல்ட்டும் வரும், ரிலையன்ஸும் ரிசல்ட் வரும். ஸோ நிறைய இந்த நிஃப்டி 50ல் இருக்கிற டாப் கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸோட ரிசல்ட் வந்து ஒரு ஜனவரி 12லேருந்து ஜனவரி 30க்குள்ளார வரும். அப்போ அந்த ரிசல்ட்லாம் ஓரளவு நல்லா இருந்து அதுக்கப்புறம் பட்ஜெட்டுக்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஏதோ கொஞ்சம் நிர்மலாஜி கிட்ட கொஞ்சம் எல்லாம் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்குறாங்கன்னு. ஸோ இதெல்லாம் வந்ததுனால் பங்குச்சந்தைகள் ஒரு என்ன சொல்கிறதுனா இது வந்து ஒரு மல்டி மந்த் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு சொல்லணுன்னாக்கா, தெளிவாக சொல்லணுன்னாக்கா, மே மாதம் 12ஆம் தேதி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் சீஸ்ஃபயர் நடந்தது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 24,000 25,000 போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு தொடர்ந்து அந்த 25,000 ப்ளஸ் மைனஸ் 600 பாயிண்ட்ஸ் அப்படியே கன்சாலிடேஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் அக்டோபரில் பிரேக் அவுட் ஆச்சு. அக்டோபரில் பிரேக் அவுட் ஆகிட்டு அக்டோபர் மாதம் 6% மேலே போச்சு. அக்டோபர் மாதம் லோலேருந்து அக்டோபர் மாதம் ஹை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி கிட்டத்தட்ட 6% ஏற்றம் கண்டது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3 மாதங்கள், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதம் நம்ம மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆச்சு. கன்சாலிடேட் ஆகிட்டு இப்போ ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ அந்த அக்டோபர் மாதம் 6% போனது இப்போ 6% வேணாம், 4% மேலே போனாலே கிட்டத்தட்ட ஒரு 27,000 என்ற அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜனவரி மாதத்தினுடைய என்னுடைய ப்ரிடிக்ஷன் வந்து 25,700 டவுன் சைடில், 27,000 அப் சைடில். பார்ப்போம் என்ன நடக்க போகுது. இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய அப்டேட்ஸ் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். MCR Pure Cotton Club, Formals and Casual Shirts.